மாடர்ன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி வைக்க போகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு நேரத்திலிருந்து செய்திகளாக பார்க்குறோம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையோடைய முதல் கைதே தாவேக்கா எம்எல்ஏவாக தான் இருக்க போகிறாரு அப்படின்னு பல செய்திகள் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நாம் இந்த 30 நாளில் நடந்த பல செய்திகளை தொகுத்து பார்த்தோம்னா தான் புரிஞ்சிக்க முடியும். மே 4ஆம் தேதி தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சு அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே முதல் பாலியல் வன்கொடுமையில் கைதாகிறது யார் அப்படின்னு பார்த்தா தாவேக்காவுடைய நிர்வாகி. அவர் ஆர்கே நகர் பகுதியில் வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பாம்பு தினேஷ் அப்படிங்கிறவர் ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பகுதி மக்களால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த சில நாட்கள்லேயே அடுத்த செய்தி, தாம்பரம் மணிமங்கலம் பக்கத்தில் கல்லூரி மாணவி குளிக்கிறதை எட்டி பார்த்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு இன்னொரு தாவேக்கா நிர்வாகி கைது செய்யப்பட்டார். இப்படி வரிசையாக தாவேக்கா நிர்வாகிகளுடைய பாலியல் தொந்தரவுகள், கைதுகள், செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி, தாவேக்கா நிர்வாகியவே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாங்க. தாவேக்கா சார்பாக சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் விஜி சரவணன். அவர் பண்ணுற தொழில் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் லாட்ரி தொழில் பண்ணுறாராம். அதாவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட லாட்ரி தொழில் பண்ணுறாரு. அவரோடு சேர்ந்து தேர்தல் வேலை பார்த்த ஏரல் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை உன்னை எம்எல்ஏ பார்க்கணும்னு சொன்னார், உனக்கு வந்து லாட்ரியில் வேலை போட்டு தரப்போகிறாராம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய இளைஞரணி நிர்வாகி பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தர் காரில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. போகிற வழியில் கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்த இன்னொரு நண்பரையும் வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் அது தொடர்பாக காவல்துறை கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறப்ப, இதெல்லாம் நீ கம்ப்ளைண்ட்டாக மாற்றின அப்படின்னா உன் குழந்தைய கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தாவேக்கா நிர்வாகிகள் 2 பேரும் மிரட்டியிருக்காங்க. இதை வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தடை செய்யப்பட்ட லாட்ரி தொழில் பண்ணுறாரு பார்த்தீங்களா விஜி சரவணன், அவர் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு இதெல்லாம் கண்டுக்காதமா, இதை அப்படியே விட்டுரு, இதை நீ திரும்ப போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக மாத்திரனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாதர் சங்கம் இவங்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் விஜி சரவணன் மீது தாவேக்கா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏதோ செய்திகளில் மட்டும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படி மட்டும் இல்லை. அந்த பெண் நேரடியாகவே தாவேக்கா அரசில் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊராக போய் ஸ்டண்ட் அடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா தாவேக்காவுடைய நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா, அவர்கிட்டையும் அவங்க நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆதவர்ஜுனாவிட்டையும் ஜெகதீஸ்வரிக்கிட்டையும் புகார் கொடுத்தும் விஜி சரவணன் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செய்தி, இது சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் வண்டலூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் தன்னோட கூட படிக்கக்கூடிய மாணவிகள் 3 பேர்கிட்ட ஒருத்தர் அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து காதலிக்கிறதா சொல்லி 3 பேரையும் தனித்தனியாக அவங்க கூட தனியாக இருந்து வீடியோக்கள் எடுத்து அந்த வீடியோக்களை வச்சு ரெகுலராக மிரட்டியிருக்காரு. மிரட்டினது மட்டும் இல்லாமல் காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பசங்களுக்கெல்லாம் அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது தகவல் தெரிஞ்சு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் கூப்பிட்டு, உறவினர்கள் கூப்பிட்டு வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னப்ப பெரிய தொகை கேட்டு மிரட்டியிருக்காரு. உறவினர்கள்லாம் அந்த பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி அந்த பையனை காப்பாற்றிருக்கு. என்னன்னு விசாரிச்சா தாவேக்காவுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பையன் அவர். அதை பயன்படுத்தி தான் அவர் இந்த மாதிரியான அத்துமீறல்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறாரு. இன்னொன்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இன்னொரு செய்தி, ஒரு அம்மாவையும் பொண்ணையும் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லி அவங்க 2 பேருக்கும் வேலாயுதம்னு ஒருத்தர் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு, வன்கொடுமை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அவங்க அது தொடர்பாக காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் நேரடியாக தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். தாவேக்கால சேர்ந்த உடனே காவல்துறை இவங்களுடைய புகார்களை எடுக்கலை. அந்த வேலாயுதம் பாதிக்கப்பட்ட அம்மாவையும் பொண்ணையும் தொடர்ச்சியாக மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அம்மா இப்போ திரும்ப வந்து அவர் தாவேக்காவில் இருக்கிறதுனால காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, அவர் தொடர்ச்சியாக எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி திரும்பியும் திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி டே 1லிருந்து தாவேக்காவினர் வந்து 2 நாளைக்கு ஒரு செய்தி, தாவேக்காவினருடைய பாலியல் வன்கொடுமை, போக்சோ சட்டத்தில் சிறு குழந்தைகள்கிட்ட அத்துமீறது, இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மிரட்டுறது, இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே இந்த தலைமைக்கு தெரியாமையாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. பாலியல் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான இடம் தாவேக்கா தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குற்றவாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஆட்சிக்கு வந்து அமைச்சரவை பொறுப்பேற்ற 2 நாளில் சென்னையில் ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு கோவில், அந்த கோவிலில் அர்ச்சகராக இருந்த ஒருத்தர்
தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக இருந்த ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அவங்களோட உறவில் இருந்துட்டு அப்புறமா அவங்கள அடைச்சி வச்சு வன்கொடுமையும் செஞ்சுருக்காரு. இதே மாதிரி பல பேரை செஞ்சுருக்காரு. போன ஆட்சியில் இது கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் வந்து கொடைக்கானலில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த குற்றவாளி பல பெண்களை வந்து அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கின அந்த குற்றவாளி நேரடியாக தலைமைச் செயலத்திலேயே அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து குரூப் ஃபோட்டோ எடுத்து குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடமா மாறி இருக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உழுக்கின மிக முக்கியமான சம்பவம். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அதில் ஒரு முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிறதுக்காகவே பார் நாகராஜன் அப்படிங்கிறவரை அதிமுக கட்சியை விட்டு நீக்கினாங்க. அவர் கைது நடவடிக்கைக்கெல்லாம் உள்ளாகினார். அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு முக்கிய குற்றவாளி பார் நாகராஜன் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு. ஆக ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டில் இருக்கிறவங்க தனக்கு பாதுகாப்பான இடமா பார்க்கறது தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேலை வாங்கி தரேன், அது உன்னை வந்து எம்எல்ஏவை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்களை கூட்டிகிட்டு போய் ரூமில் அடைச்சி வச்சு இந்த வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. இதில் இருக்கிறதுலே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்களே அவங்க குடும்பத்தினர் தான் இதில் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் விஜய் ரசிகை, எலெக்ஷனில் அவங்களுக்காக தான் வேலை பார்த்தேன், இதே விஜி சரவணனுக்காக தான் வேலை பார்த்தேன் அப்படின்னே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆக தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகைகளுக்கு தாவேக்காவினரிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே தனியாக ஒரு படை தேவைப்படுது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எம்எல்ஏவை பார்க்க கூப்பிட்டேன், தாவேக்கா மாவட்ட செயலாளரை பார்க்க கூப்பிட்டோம், நாங்கள் விஜயை பார்க்க வைக்கிறோம், வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா நிர்வாகிகள் யார் கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு எந்த விஜய் ரசிகைகளும் போயிடாதீங்க. போகிற வழியிலேயே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து, இந்த ட்ரெயின்லலாம் யாரும் பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாவேக்கா நிர்வாகிகள் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. மயக்க மருந்து கொடுத்து அப்புறம் எங்கேயாவது அடைச்சி வச்சு வன்கொடுமைக்கு உள்ளாக்கிடுவாங்க. தாவேக்காவோ விஜயோ ஜோசப் விஜயோ இதை கண்டுக்க மாட்டார். எம்எல்ஏக்கள் உங்களை தான் மிரட்டுவாங்க. இதுதான் கடந்த 30 நாளில் நடந்திருக்கு. தயவு செஞ்சு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து தாவேக்காவினரிடமிருந்து தமிழ்நாட்டு பெண்களையும் விஜய் ரசிகர்களையும் காப்பாற்றுவதற்காவது அவர் ஒழுங்காக பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.